Good morning to all. Welcome to Blue Star Higher Secondary School. This is online class for 11th standard, Unit 11. Now we are going to be see a discharge and breach of contract. The learning objectives: as a student, you have to know about understanding the circumstance and under which the contract is said to be discharged. Analyze the impossibilities of performance as a mode of discharge of contract. Privacy of breach of contract as a mode of discharge of contract. Absence of an evidence available of a aggressive party of breach of contract. Full and full we are going to be see about a contract. What are the importance of contract? Is a discharge of contract. Discharge of contract என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு கான்ட்ராக்டு கேன்சல் ஆகுதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் வந்து டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? Discharge of contract is implies the termination of a contractual relationship between a parties. A contract it is discharged if there are cases of a operating when the rights and obligation of a creating by a comes to an end of the something of the rights and obligation which arises as a result of discharge and contract. These are the independent of a original contract. Mode of discharge. எந்தெந்த மோட்லலாம் கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்சார்ஜர் பை த பர்ஃபார்மன்ஸ் மூலயமா கேன்சல் ஆகுது. ஏதாவது தப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும்னா ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற கான்ட்ராக்டு வீணாகுதுன்றாங்க. ஓகேங்களா? அதாவது அந்த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அட்டெம்ப்ட் பர்ஃபார்மன்ஸ். அடுத்து பை அக்ரெசிவ் ஆஃப் கன்சென்ட். பை அக்ரெசிவ் ஆஃப் கன்சென்ட்னா என்னென்னு பார்த்தோன்னா அக்ரிமெண்ட் பிட்வீன் எ பார்ட்டிஸ் த கம்ஸ் டு த எண்ட் ஆஃப் த மியூச்சுவல் அக்ரிமெண்ட். ரெண்டு பேருமே ஒத்து வந்து இல்லை நம்ம கான்ட்ராக்ட் தேவையில்லைன்னு சொல்லி பிரிகிறாங்கன்னா தட் இஸ் அன் அக்ரெசிவ். நெக்ஸ்ட் கன்சைன்மெண்ட் மே பி a following. என்னென்னா எக்ஸ்பிரஸ் அண்ட் இம்ப்ளைட். சொல்கிற விதத்தின் மூலயமா the express a consent may be a time of a formation of a contract or subsequent to the formations. Next implied the contract is also discharged by the implied of consent. The different modes of a discharge by the implement of consent may be a novation, alteration, recession, accommodation, anticipation, waiving and merger. இந்த மூலயமாவும் கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகுது. பை இம்போசிங் ஆஃப் பர்ஃபார்மன்ஸில் வந்து இந்த ரூல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஆன் மேக்ஸிமைஸ். நம்ம சொல்கிற ரூல்ஸ் அதாவது லா அண்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ணலை. அடுத்து வந்து செக்ஷன் 56 படி தே ஆர் நாட் பி ஆத்தென்டிகேட்டட், ஸோ கான்ட்ராக்ட் ஹஸ் பின் கேன்சல்ட். The contract is on the other of the positions of the performance of existing at the time of a performance of contract. It may be either of to know the parties or not to be a parties. நெக்ஸ்ட் பை த லேப்ஸ் ஆஃப் டைம் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகிடும். ஒரு 1 or 2 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த 1 or 2 இயர்ஸ் இருந்து கான்ட்ராக்ட் வந்து முடிவு பண்ணலாம். ஸோ கான்ட்ராக்ட் கேட்டுகிட்டே கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் பை த ஆப்ரேஷன் ஆஃப் லா மூலயமா we can be discharge the contract by an operating of law. Rules and regulations based on law மூலயமா பண்ணோன்னா the contract has been cancelled. பை த டெத். ஏதாவது பார்ட்டிஸ் வந்து அப்படின்னா ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்து இறந்துட்டாங்கன்னா கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகலாம். மர்ஜ் ஏதாவது 2 கம்பெனிக்குள்ளே ஒன்று சேர்ந்தாங்கன்னா கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகலாம். இன்சால்வன்சி கம்பெனியே ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னா கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகலாம். அத்தாரிட்டி அந்த ஆல்டர்னேஷன் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்து வரணும்னா கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகலாம். இந்த ரீசனுக்காக கான்ட்ராக்டர் எல்லாமே கேன்சல் ஆகலாம். நெக்ஸ்ட் ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் விசிட்டிங் த சேம் பர்சன்ஸ். விசிட்டிங் ஆஃப் லைபிலிட்டிஸ் கடன் அதிகமாகிடுச்சுன்னா கான்ட்ராக்ட் கேன் பி கெட் கேன்சல். நெக்ஸ்ட் ரெமிடிஸ் ஃபார் எ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ரெமிடிஸ் என்னென்ன ரெமிடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து rescission of contract, claims of a supposition and performation, claim for injections and claim for the quantum merit and claim for the dangerous. இந்த ரீசனுக்காக we can be contract can be breached. Rescission contract அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டிக்கிட்ட they can be contract or obligation கொடுத்தாங்க there is a rescission of contract. அடுத்து claim of specific performance. ஒரு specific performanceக்காக they go to be a claim so that the contract can be get into a cancel. Next, what are when the act is agreement such as a contract of sufficiency. When the contract is signed, maybe come the end of the receipt of done non-standard of assessment. Next, other hand of damage or assessment of remedies and contract is not certain. A contract is incompatible of either the party. The contract is irrevocable in nature. The contract may be a trust is the breach of the contract. It is a personal in nature. The contract is an insolvency of the past in the court. The court is an injuring the following cases for inavoidable situation. ஏதாவது ஒரு முக்கியமான காரணத்தினால என்ன பண்ணலாம் பார்த்தா கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணலாம்.
or the contract became a voidable. When it has been voidable, ஒரு டைம் கேப் முடியுதுன்னா அது voidable-ஆக மாறிடலாம். or the discovering of a contract as a void வந்து கான்ட்ராக்ட் கேன் பி கெட்டிங் பி டிஸ்அப்பியரன்ஸ். அப்பயுமே என்ன பண்ணலாம், void-ஆக மாறிடலாம். நெக்ஸ்ட் குவாண்டம் மெரிட். Contract is done when one party is discharged with a breach of contract of other party. The meaning of the basis of a quantum merit is may be earned. Quantum merit arising to the founded of void and sometimes without the interruption of a contract, and the contract is irreversible and performance badly. நெக்ஸ்ட் கிளைமிங் த டேமேஜஸ். எது மூலயமா வந்து டேமேஜஸ்லாம் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மானிட்டரி கம்பன்சேஷன் அவார்ட், அடுத்து கோர்ட் மூலயமா இல்லை ஒன் பர்சன் மூலயமா வி கேன் பி அவார்டட். நெக்ஸ்ட் செக்ஷன் 773 அண்ட் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 படி என்னென்னலாம் டீல் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஆர்டினரி டேமேஜஸ், ஸ்பெஷல் டேமேஜஸ், எக்ஸாமினரி டேமேஜஸ் அண்டு நாமினல் டேமேஜஸ். இந்த டேமேஜஸ் எல்லாமே தே கேன் பி கிளைம். இந்த ரீசனுக்காக தான் கான்ட்ராக்ட் எல்லாமே கேன்சல் ஆகுது. கான்ட்ராக்ட் எல்லாமே கேன்சல் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா தே ஹாவ் பி இன் ரிட்டன். கான்ட்ராக்ட்னாலே ரிட்டன் அக்ரிமெண்ட்டு தான் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட டைம்லேயோ இல்லை நம்ம ஒரு நீடை ஃபுல்ஃபில் பண்ணலனாலும் கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகும். இல்லை ஒரு பார்ட்டி செத்தாலும் இல்லை டெத் ஆனாலும் இட் மே பி இன்சால்வன்சி ஆர் லுனட்டிக் ஆர் மர்ஜரிங் அக்வசிஷன் இந்த மாதிரி பண்ணாலும் கான்ட்ராக்ட் கேன் பி கேன்சல். அதாவது பழைய கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகி புது கான்ட்ராக்ட் போடுவாங்க. அதுதான் இந்த ரீசன்ஸ். தேங்க்யூ டு ஆல்.